இந்த ஆடு எவ்வளோண்ணா சொல்றியா? ஆடு 20 ரூபா சொன்னையா? 20,000. ஆமாம். பல்லு எத்தனைண்ணா? பல்லு 6 பல்லு. ஆமாம். வளர்ப்புக்கு ஏற்ற ஆடா? வளர்ப்புக்கு ஏற்ற ஆடு சென்னையாடு. சென்னையாடு. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடை 25 கிலோ வரும். 25 கிலோ. 20,000 ரூபா சொல்றீங்க. கேள்வி எவ்வளோ இருக்குண்ணா? கேள்வி 17 வரைக்கும் கேள்வி. கூட ஒரு 1000 ரூபா வரணுமா? வந்தால் வேலை விட்டா வந்தால் ஆச்சு வேண்டியா நமக்கு ஏதாவது கிடைக்கும். கிடைக்கும். இல்லை அதில் தான் விற்க முடியும். சரிண்ணா. ஆடு சூப்பராக இருக்கு. கடை அப்படியே காட்டு போனாரு. இந்த கிடா எவ்வளோ சொல்றீங்கண்ணா? கிடா 22 ரூபா சொன்னேன். 22 ரூபா. 22,000. பல்லு எத்தனை? பல்லு சேர்ந்துச்சு. உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரடிக்கு எப்படியும் 25 கிலோ. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? கறிக்கு மட்டும் 20 கிலோ இருக்கும். உயிரடிக்கு 25 கிலோ. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? எங்கேருந்து கொண்டு? கடம்பூர். இந்த மாதிரி பெரிய கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா. இந்த மாதிரி கொடியாடு நல்ல கிடாய் வேணா எங்கிட்ட வாங்கிக்கலாம். வெள்ளம் 94 86 21 27 98. எத்தனை கிடா உங்கள்கிட்ட வாங்கலாம்ண்ணா? எத்தனை கிடா வாங்கலாம்? எல்லாம் நாட்டு கிடா தான். ஆமாம், கொடியாட்டு கிடா. ஆந்திரா கிடா அந்த மாதிரி கிடா கொடியாட்டு கிடாய் நல்ல கிடாய். வளர்ப்புக்கு ஏற்ற கிடா. ஆமாம். கோயில் ஃபங்க்ஷனுக்கு வாரம் 3 ரூபா சொன்ன. 3 ரூபா சொன்ன. கூட 200 கூட 200 சங்கு பிடிக்காதா? எவ்வளோ கேட்டாரு? அவரு 2500 ரூபா கொடுக்கலையா? இது என்ன குட்டினா? கிடா குட்டியா? என்ன 2 பெரிய கருத்த கிடா வாங்கிட்டு போறீங்கள? கோயிலுக்கா? நம்ம வியாபாரத்துக்கு தான். வியாபாரத்துக்கு. கலக்கடா? இல்லை நமக்கு வந்து 5 கிராம். 5 கிராமம். ஏற்கனவே அடிக்கடி வருவீங்களா? இப்போ கொஞ்ச நாளாக காணுங்க. வந்துட்டு தான் இருக்கீங்களா? அங்கே போய் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சா தள்ளிவிட்டு போயிடுவீங்களா? சரி. இது என்னென்ன ஒரு கிடா எவ்வளோ உயிரிடா இருக்குண்ணா? கறி மதிப்பு 65 to 70. கறி மட்டுமே ஒரு 65லேருந்து 70 வரும். அப்போ எவ்வளோ கொடுத்தீங்கன்னா விலை? நான் கொடுத்தது 63,000. 63,000. 2 கிடாய். கிட்ட இதே ஒரு 1000 ரூபா உழுது கறி ரேட்டு. என்ன சொல்ல போனால் கறிக்கெல்லாம் எடுத்து தப்ப முடியாது. கோயிலுக்கு கூட ஒரு 500. கிடா நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. அதனால் கோயிலுக்கு தான் கொடுக்க முடியும். அப்படி என்ன அப்போ தான் கட்டுப்படி ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கூட கொடுத்து எடுத்திருக்கீங்க. என்னென்ன கூட கொடுத்துருந்தீங்கன்னா போக போக விலை கூட தான் செய்யணும், குறையாது.
அதனால இப்பவே எடுத்து முதலீடு பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரும் போனால் சரி. இது என்ன கொடியாடுக்கு ஆடா? கொடியாடு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? சேர்மாதி. வேற ஆடு வச்சிருக்கீங்களாண்ணா? ஆடு கிடக்கு. எத்தனை வச்சிருக்கீங்கன்னா? ஒரு 20 ஆடு. 20 ஆடு வச்சு உங்க விவசாயம் பார்க்கறதுனால கூட இதையும் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கலாம்னு. சரிண்ணா. இது எத்தனை பல்லுண்ணா? இது பல்லு இப்போ சேர்ந்துருச்சு. அது கூட போடுறதுக்கு வாங்கிட்டு போறீங்களா? ஆமாம். எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அவன் சொன்னது 13 சொன்னான். 13,000. ஆமாம். 11 11,500. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடம்னா ஒரு 28 கிலோ. அங்கே லாபமா? நார்மல் தான். ஒரு 1000 ரூபா கூட தான். ஆமாம். இன்னைக்கு விலைக்கு கூட தான். ஒரு 10 ரூபாய்க்கு ஆனும். கூட 1000 ரூபா தான் கொடுத்து வாங்கிட்டு போறேன். வந்தாச்சு. சரி, அந்த துட்டை வச்சிருந்தாலும் செலவாகும். சரி, வாங்கி ஒரு பொருள் 1000 தான் முதலீடு. ஆமா, என்னைக்கு இருந்தாலும் காசு தான். அவ்வளோதான். நம்ம 1000 ரூபா 2 நாள் செலவு பண்ணிடுவோம். அது வாங்கி போட்டு அது பண்ணுறோம். கூட 2 சந்தைக்கு அலைஞ்சா 1000. அதுக்கு நம்ம ஒரு பொருளாக ஆடு நல்லா இருக்கு. ஆமாம். சரி சரி. அழகா போட்டு அடிக்கல. கிடா இது எத்தனை பல்லுண்ணா? இது 4 பல்லியா? 4 பல்லு. ஆட்டுக்கு போடலாமா? ஆட்டுக்கு அருமையான கடா, ஒரிஜினல் வேலையாட்டு கடா. ஆமா. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரோட ஒரு 60 கிலோ வரும் உயிரோட. சரி, எவ்வளோ சொல்லுவீங்க? எவ்வளோ சொல்லுவீங்க? 35 ரூபா சொல்லுவேன். சரி, எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 26க்கு கேட்காங்க. கொடுக்கல. 30,000 வரணுமா? விலையே அதான் குறைச்சிக்க 4000 ரூபா குறைச்சி கேட்காங்க. சரி, உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கணும்ல? 1000 ரூபா கிடைக்கும். முதல்ல கிடைச்சாலே விட்டுட்டு போயிடுவோம். இப்போ அப்படியா? ஆமா. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது ராமானுஜம்புத்தூர். நீங்கள் வியாபாரியா? வியாபாரி தான். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் சொல்லணுமா? 94 86 92 80 24. இந்த மாதிரி ஆட்டுக்கு போடுற கிடாவன்னா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். அழகா வரலாம். எவ்வளோண்ணா கொடுத்தீங்கண்ணா? இப்போ 2 ரூபா குறைச்சி 28 ரூபானாலும் கொடுத்துருவோம் மாதிரி. இப்போ அந்த நிலைமைக்கு வந்து நிலைமைக்கு இருக்கு. இப்போ சரி, முதல்ல போய் கட்டி நம்ம தீவனம் போட முடியாது. ஆமா. ஒரு ஆள் பின்னாடி அலையணுமா? ஒரு பின்னாடி அலைன்னு ஒரு கடை மாதிரி வியாபாரம் பார்க்க போய் சங்கடமா இருக்கும். கட்டையை நட்டி அந்த சந்தில் விட்டுட்டு போகணுங்கிறது தான் எண்ணம். ஆமா. மாதிரி இதை போய் கட்டி நம்மளால தீவனம் போட முடியாது. இது ஆட்டுக்காரங்களுக்கு விருப்பமா வந்தாங்கன்னா இந்த மாதிரியே வாங்குவாங்க. ஆமா. கறி அடைக்குன்னா குறைச்சி தான் பார்ப்பாங்க கறி கடைக்காரங்க. இந்த மாதிரியே 25 ரூபாய்க்கு தான் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. இப்போ கறி கடைக்காரங்க 25 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. கேட்டீங்களா? இப்போ எனக்கு விலை வந்து 30 ரூபா. இப்போ 2 ரூபா குறைச்சினாலும் கொடுத்துருவோம். ஆமாம். கேள்வி வந்து 26 வரை கேள்வி இருக்கு. ஆமாம். மாதிரி நல்ல ஒரிஜினல் மாதிரி. அதுக்கு சம்சாரி தந்தாலும் வந்தாங்கன்னா ஆட்டுக்காரங்க விரும்பி போட்டாங்கன்னா இந்த மாதிரி வாங்குவாங்க. ஆமாம். சரி. 10 நேரம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏதாவது கல்யாண வீடு பெரிய ஆவரு ஃபங்க்ஷன் வீடு எதுவும் வந்துச்சுன்னா அது மாதிரி விற்கும். அதுக்கு இடையில விற்காது. எவ்வளோ நினைச்சு? வீடியோ போட்டு விட்டாங்க. நான் என்னைக்கு வந்திருக்கேண்ணா. அவன் தான் வருவான். எவ்வளோ முடிஞ்சீங்கண்ணா? அவன் பெரிய வியாபாரி. அவன் தான் எவ்வளோ லாஸ்ட் கேட்க எவ்வளோ கொண்டு போய்
என்னது சரி எவ்வளோப்பா எவ்வளோ குடி 8500 சம்பளம் கிடைச்சா குடி குடு 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 நாளைக்கு ஒன்று ஜெயிக்கணும்ல சொல்லிட்டா கட்டிடுறேன் போட்டு நீ கூட வருதுப்பா கேட்டா குடி ஒரு மனுஷன் ஆளை பண்ண இதாகும் போட்டு குடி போட்டு மனுஷன் அண்ணாச்சி 35,000 போட்டு நான் சொன்னதான் 27 போட்டோம் கடனி தரண்டா நினைக்காத நீ முடியா போட்டு நான் சொன்னதான் நானும் அவனை நான் எனக்கு இழுத்தாருன்னு இழுத்தாரேன் இல்லைங்களா 500 இதுல அவனு தர மாதிரி இல்ல நான் தான் உனக்கு இழுத்து தரேன் இருக்கு அது இருக்கு நீ விடி விடினா 500 குட்டி எவ்வளோக்கு முடிஞ்சு இது ஜோடி 13 ரூபா. ஜோடி 13,000. ஐயா தான் வாங்கியிருக்காப்ல. சரி வளர்ப்பு வாங்கிட்டு போகிறாங்களா? எந்த ஊருக்குண்ணா? பனகுடி. 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 எத்தனை குட்டி முடிச்சிங்க? 27. 27. குட்டி ஒன்று எவ்வளோக்கு முடிஞ்சீங்கண்ணா? ஒரே ஆள் எவ்வளோ வாங்கினீங்கண்ணா 3 குட்டி? 16,500க்கு வாங்கியிருக்கேன். வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களாண்ணா? எந்த ஊருக்குண்ணா? சரி. ரேட்டு கூட இருக்கா? கூட தான் இருக்குண்ணா. வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்களா? மூணு கிடா குட்டியா? கிடா குட்டி நல்லா வளரும் அப்படின்னா எட்டயபுரம் பொட்டு குட்டி அதான் வாங்கியிருக்கேன். சரி. தம்பிட்ட நான் கேட்கறேன், நான் விலை வைக்கல தம்பி. சரி வாங்கிக்கலாம், எண்ணெய் வாங்கிக்கலாம். எவ்வளோ முடிஞ்சுண்ணா? 18,300.
18,000. இன்னைக்கு விலை அவ்வளோ இல்லையாண்ணா? இல்ல ஏதோ வந்ததுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறீங்களா? அது எத்தனை பல்லுண்ணா? பல்லு எத்தனை? பல்லு போடல. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டியா? 23 கிலோ இருக்கும். சரி சரி. வாங்குறவங்களுக்கு லாபமா? இவ்வளோ தாண்டி வைக்கணும். நல்ல மணி எங்கே லாபம் நஷ்டம் அப்படி சொல்கிறேன். பாய் எவ்வளோக்கு வாங்கினியா? 2 கிடா. 2 கிடா எவ்வளோக்கு முடிச்சியா? 40 ரூபா. 40,000. அது உயிரிட எவ்வளோ இருக்கும் பாய்? உயிரோட 50 கிலோ. 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. என்ன விசேஷம் பாய்? இல்லை வளர்ப்பு வளர்ப்பு. எந்த ஊர் வாங்கிட்டு போகுது? திருநெல்வேலி. ரேட்டு கூடவா குறையவா? பரவாயில்ல, நல்ல பொருளுக்கு நல்ல விலை. இல்லை நீங்கள் சந்தோஷமாக போட்டு 2 கிடா இப்போ கொடுத்தீங்களா? ஆமாம். எவ்வளோக்கு முடிஞ்சீங்கன்னா? ஒரு கிடா வந்து 18,000, இன்னொரு கிடா வந்து 14,000, மொத்தம் 32,000. 2 கிடா சேர்த்து. எங்கே எந்த ஊருக்கு வாங்கிட்டு போகிறாங்க? இங்கே திருநெல்வேலி தான், நிலப்பாளையம் தான் வாய்க்கு. உங்களுக்கு எது கிடைக்குமாண்ணா? எனக்கே குட்டிக்கு 500 ரூபா இருக்கு, அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ஏதோ சம்பளம் கணக்கில் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தான், மீடியமாக தான் விற்கும். அதனால என்னத்தை வாரதை பார்த்து வித்துட்டு போய்கிட்டே இருக்கணும். என்னது கூட 5 ரூபா 33,000 போட்டோம். எவ்வளோ சொல்றீங்க? அவர் 40,000 சொல்றாரு. 30 ரூபாய்க்கு கேட்டிருக்கு, 35 கடை. 2 கிடா. 2 கிலோ செங்கிடாய். ஆடு நல்ல ஆடு வியாபாரி ஆடு படம் 15 ரூபா சொல்லுவோம். தட்டி ஜூம் பண்ணி எடுங்க. நல்லா இருக்குண்ணே ஆடு கல்லி சார். என்னத்தோ பார்க்காத ஒன்று முத்தூத்து பார்க்கணுமா அந்த ஆட்டை? இது கடுமையாக ஒரு மேலே பார்க்காத அது கொடுத்துட்டேன் உங்களுக்கு. போட்டோ இல்லையா? ஒரு ஆடு ஒரு குட்டியா வளர்ப்பு வாங்கிட்டு போறாங்க. எவ்வளோ கொடுத்தீங்கன்னா? 15,000. 15,000. இந்த விலை இல்லையாண்ணா? வரதில் விற்கல. அதே சரியான விலை தானே. ஆடே சரியான விலை தானே. ஆடு 5,000 கூட வச்சிருக்கலாம். சிரிக்கக்கூடாது. 2 கிடாவா? ஆமாம் 2 கடை. பல்லு என்ன? பல்லு போடலன்னாச்சு. பல்லு போடல. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டியா? வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. நாட்டு கிடா. நாட்டு கடை. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? எட்டயபுரம். நீங்கள் வியாபாரியா? வியாபாரி தான். இது மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடுங்க. எங்ககிட்ட வாங்கி நீங்கள் எத்தனை கிடா வாங்கலாம்? எங்ககிட்ட வாரம் 40 கடை வந்து. வாரம் 40 கிடா நாட்டு கிடா. நாட்டு கடை. பண்ண கிடா கிடையாது. பண்ண கடை கிடையாது. இது உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரோட 26 கிலோ 28 கிலோ இருக்கும். சரி. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 16 ரூபா ரேட்டு சொல்கிறேன் ஒன்று. 15 ரூபான்னு கேட்டாங்க. 16 ரூபா ரேட்டு சொன்னேன் ஒன்று. 15 ரூபான்னு கேட்டாங்கன்னா 15,000 ஒரு கிடா கொடுத்துருவேன்.
ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரு 93 21 23 72 85. இந்த மாதிரி வளர்ப்புக்கு ஏற்ற கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். வளர்ப்புக்கு ஏற்ற கிடா வேணுனாலும் வாங்குவோம், அதேமாதிரி ஆடு வேணுனாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். நாட்டாடு.